ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 16வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை எப்போதும் நம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும். பணத்தை நம்மோடு கூட வைத்திருப்பதனால் எதையும் சாதிக்க முடியும் என்று சில மனிதர்கள் நினைப்பதுண்டு. அது முற்றிலும் தவறானது. பணத்தால் எல்லாவற்றையும் ஒருபோதும் சாதிக்க இயலாது. திறமையுள்ள மனிதர்கள் அல்லது நட்பு வட்டாரத்தை நம்மை சுற்றி வைத்திருப்போமானால் யாராலும் நம்மை அசைக்க முடியாதென்று சிலர் நம்புவதுண்டு. அது உண்மை அல்ல. இன்றைய நண்பன் நாளைய விரோதியாக மாறிவிடுவான். ஆகவே இந்த உலகம் சார்ந்த எதை நம்மோடு கூட வைத்திருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. ஆனால் எங்க இருக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான கேள்வி என்னவென்றால், நாம் என்ன செய்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதுதான். எல்லா மனிதர்களுக்கும் தேவன் தங்களோடு இருக்க வேண்டும் என்கிற விருப்பமும் ஆசையும் உண்டு. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அப்படி நடப்பதில்லை. எங்கே தோல்வி சம்பவிக்கின்றது? ஏன் தேவன் நம்மோடு கூட இருக்கவில்லை என்கிற கேள்விக்கு வேதாகமம் நமக்கு பதில் தருகின்றது. இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று. அப்படி என்றால் நாம் தேவன் விரும்புகின்ற காரியங்களை யோசித்து எப்போதும் செய்வோமானால் தேவன் நம்மை தனியே விட்டுவிட மாட்டார். ஆகவே தேவனுக்கு விருப்பமானவைகளை எப்போதும் செய்வோம். அவர் நம்மோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலையும் மனிதர்களும் நம்மை அசைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் அசைக்கப்படாதபடி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு விருப்பமானவைகளை யோசிக்கவும் செய்யவும் எங்கள் மனதையும் வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இப்படியே முன்னேறி உம்மோடு இணைந்திருக்க பலப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.